லூக்கா 20வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்ற தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, இதனுடைய கருத்து என்ன என்று சொல்லுகிறார். இது எங்க எழுதியிருக்கு? பழைய ஏற்பாட்டுல இந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னா 118வது சங்கீதத்துல 22ஆம் வசனத்தை வாசிப்போம். 118:22 வாசிங்க. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப நல்ல வசனத்தை கவனிங்க. வீடு கட்டுறாங்க, இந்த கல் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அதை ஒதுக்குறாங்க, ரிஜெக்ட் பண்றாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க. இந்த கல் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிடுறாங்க, தூக்கி போட்டுறாங்க. சடனா என்ன பண்றாங்க அப்படின்னா, வீடு கட்டுக்கிறவன் இந்த கல்லுதான் இந்த மூளைக்கு, இந்த கார்னருக்கு தலைக்கல் என்று சொல்லி அதை சூஸ் பண்ணி திருப்பி வைக்கிறார். பாருங்க, இந்த வீடு கட்டும் போது எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க நீங்க? இப்பதான் இந்த வெள்ளை கலர்ல வரும், அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பிரிக்ஸ், செங்கல் தான் பாருங்க, அதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னுவாங்க. இந்த செங்கலை உடைப்பாங்க பாருங்க, பாதியா உடைப்பாங்க. இந்த கார்னர்ல வைக்கும் போது நிறைய சமயத்துல நீங்க பார்க்க முடியும், இது வேண்டாம், பாதியா வெட்டி வேண்டாம் என்று சொல்லி தூக்கி எறிகிறாங்க பாருங்க. அதை தான் எடுத்து இந்த மூளையில சொருவி வைப்பாங்க. நீங்க இந்த வீடு கட்டும் போது கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கார்னர் இருக்கு பாருங்க, இந்த மூளைக்கெல்லாம் அந்த சின்ன சின்ன கல்லை வச்சு அதை கட்டி எழுப்புவாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வீடு கட்டும் போது இந்த கல்லு வேண்டாம்னு சொல்லி ஒதுக்குறீங்கல்ல, ரிஜெக்ட் பண்றீங்கல்ல, அதுதான் மூளைக்கு நான் தலைக்கல்லாக வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஏன் அதை ஆண்டவர் தலைக்கல்லாய் வைக்கிறாரா? 118வது சங்கீதம் 22ஆம் வசனத்துல அது கர்த்தரால் ஆயிற்று. வாய்த்து சொல்லுங்க, அது கர்த்தரால் ஆயிற்று. அப்ப என்ன அர்த்தம்? அது தலைக்கல்லாய் மாறினது கர்த்தரால் ஆயிற்று மாத்திரம் அல்ல, அது ஒதுக்கப்பட்டது பாருங்க, வேண்டாம் என்று தூக்கி எறிந்தாங்க பாருங்க, அது கூட கர்த்தரால் ஆயிற்று. அல்லேலூயா. உன்னை ஒதுக்குறாங்க, உன்னை ரிஜெக்ட் பண்றாங்க, நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா, அது கூட கர்த்தரால் ஆயிற்று. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஏன் கர்த்தர் அதை செய்கிறார் அப்படின்னா, உன்னை ஆண்டவர் ஒரு இடத்துல கொண்டு போய் நாட்டி உன்னை தலையாக மாற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோம். ஆமே. கூட்டத்துல ஒரு 1000 கூட்டத்துல நீ ஒருவனாய் இருக்கிறதை பார்க்கிலும் ஒரு 10 பேருக்கு நீ தலையாய் கர்த்தர் உன்னை வைத்திருப்பாரனா, அதுதான் பெருத்த ஆசீர்வாதம். கைய மேல ஆமென் சொல்லிடுங்க. ஆமே. உன்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில பல நேரத்துல நம்ம ரிஜெக்ட் பண்ணப்படுவோம். இது வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்குவாங்க, உங்களை நிராகரிப்பாங்க. அது மனுஷனால, பிசாசுகளினால உண்டாகிறது அல்ல, அது யாரால் ஆகுதா? கர்த்தரால் ஆயிற்று. ஏன் கர்த்தர் அதை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார் அப்படின்னா, உங்களை என்னை ஆண்டவர் தலைக்கல்லாக மாற்றுவதற்காக கர்த்தர் அதை அப்படி செய்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த குடும்பத்தார், சொந்த ஊர் மக்களால ஒதுக்கப்படுகிறார். ரிஜெக்ஷன் நடக்குது, ரிஜெக்ட் பண்ணுகிறார். அவர் ரிஜெக்ட் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசிக்கு எங்க கனம் இல்லை, சொந்த ஊர்ல சொந்த குடும்பத்துல கனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து அடுத்த இடத்துக்கு போகிறார். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்குள்ள ரிஜெக்ஷன் உங்களுக்கு நடக்குதுன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு அர்த்தம். அதாவது கிங்டம் ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா நீ ரிஜெக்ட் பண்ணப்படுவீங்க. நான் உங்களுக்கு புரியுறது போல சொல்றேன், நமக்குன்னு ஒரு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வேலை இருந்துச்சுன்னா உலகத்துல பல இடத்துல நீங்க நிராகரிக்கப்படுவீர்கள், உங்களை தள்ளிடுவாங்க. நீ இதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்ட, நீ இதுக்கு லாக்கி கிடையாது அப்படின்னு உன்னை தள்ளிடுவாங்க. ஆனா பாருங்க, அப்படி தள்ளப்பட்டவர்களை தான் கர்த்தர் தலைக்கல்லாக, முக்கியமான தலைகளாக கர்த்தர் மாற்றி வைத்திருப்பார். கைய மேல் ஆமென் சொல்லுவோம். ஆமென்.